அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த மாதத்துல கிரகநிலைகள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன வேண்டுகோள். போன வாரம் 2026ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சரா யார் வருவாங்க, யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். வீடியோ ஆரம்பத்துல ஒவ்வொரு தலைவர்களுடைய சுயஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து அவங்க ஜாதகத்துல இருக்கும் நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஆனா நிறைய பேர் அந்த வீடியோவை முழுமையா பார்க்காம ஆரம்பத்துல மட்டும் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு டேட்டா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா மக்கள் கிட்ட அது தப்பா போய் சேர்ந்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு டைம் கிடைச்சா அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல 20:45 நிமிஷத்துல ஹூ இஸ் சீஃப் மினிஸ்டர்னு கொடுத்திருப்பேன். அந்த இடத்துல இருந்து வீடியோவை பாருங்க. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டும் வரப்போது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த மாதத்துல கிரகநிலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு சாதகமான நிலையில தான் பெரும்பாலான கிரகங்கள் இருக்காங்க. உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல உச்ச சூரியனோட இணைந்த நிலையில புதாதித்ய யோக நிலையில மிக சிறப்பான நிலையில சஞ்சாரம் செய்யறார். இது உங்களுக்கு அபாரமான அறிவாற்றலையும் தெளிவான சிந்தனையையும் லாபத்தையும் கொடுக்கும். 10ஆம் இடமான ஜீவன ஸ்தானத்துல செவ்வாயும் சனியும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறது வேலையில சில சவால்களை கொடுத்தாலுமே விவேகத்தோட செயல்பட்டு வெற்றி பெற வழிவகுக்கக்கூடிய சூழலை கொடுக்கும். 12ஆம் இடமான விரயமோட்ச ஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறது சூப்பரான அமைப்பு தான். நீங்க செய்யும் செலவுகள் எல்லாமே சுப விரயங்களா, அதாவது சொத்து அல்லது நகை வாங்கறது, இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்யற மாதிரி நிலையை கொடுக்கும். உங்க ஜென்மஸ்தானத்திலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது சில நேரங்கள்ல அதீத சிந்தனைகளை கொடுக்கும். ஓவர் திங்கிங் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். 3ஆம் இடத்துக்கு கேது தைரிய வீரியத்தை ஓரளவுக்கு கொடுத்தாலுமே சில நேரங்கள்ல மனக்குழப்பத்தை உண்டாக்கலாம். 9ஆம் இடத்து ராகு, குரு பார்வையில ராகு வருவார். இது உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் இந்த மாதத்துல அதிகரிக்கும். எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற பிடிவாத குணமும் தலைமை பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். 10ஆம் இடத்துல செவ்வாய் சனி இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வேலை சுமை சற்று கூடுதலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். குறிப்பா மே 11ஆம் தேதி வரைக்கும் மேலதிகாரிகள் உங்க கோப்புகளை சரிபார்க்கிறது, இந்த மாதிரியான கெடுபிடிகள் ஏற்படலாம். ஆனா உங்க ஒழுக்கமான செயல்பாட்டால அதுல வெற்றி பெறுவீங்க. புதிய வேலை தேடுறவங்களுக்கு மே 11ஆம் தேதிக்கு பிறகு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கும் மே 11ஆம் தேதிக்கு பிறகு வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். வேலையில இடமாற்றம் அல்லது பதவி உயர்வுக்காக காத்திருக்கவங்களுக்கு சாதகமான செய்தி தேடி வரும். சீருடை பணியாளர்கள், அதாவது போலீஸ், மிலிட்டரி, தீயணைப்பு துறை, இந்த மாதிரியான துறையில இருக்கவங்க, பொறியாளர்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில இருக்கவங்க, மருத்துவம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, தகவல் தொடர்பு துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல மிகச்சிறப்பான முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறதுனால தங்கம், ஆடை, ஆபரணங்கள் இதையெல்லாம் ஒரு சிலர் வாங்குவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் அல்லது சொத்துக்கள் வாங்குறதுக்கும் இது மிகச்சிறப்பான காலகட்டம்னு தான் சொல்லணும். சுப முயற்சியால லாபங்கள் அதிகரிக்கும். குறிப்பா கணக்கு வழக்கு, எழுத்துத்துறை, கமிஷன் மற்றும் மீடியா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் பணவரவு இந்த மாதத்துல திருப்திகரமா இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த வகையில ரொம்ப சாதகமான சூழல் உண்டாகும். முக்கியமா மாணவர்களுக்கு இது பொற்காலம்னு தான் சொல்லணும். நீங்க எதிர்பார்த்த தேர்வு முடிவுகள் மிகச்சிறப்பா அமையும். உயர்கல்விக்காக ஒரு சிலர் வெளியூர், வெளி மாநிலம் இல்ல வெளிநாடு செல்ல விரும்புறவங்களுக்கு கூட உங்க கனவுகள் கைகூடும். புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் அதிகரிக்கும். திருமண முயற்சி தொடங்க இந்த மே மாதம் மிக உகந்த காலகட்டம்னு தான் சொல்லணும். நல்ல வரன்கள் அமையறதுக்கும் நீண்ட நாள் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்து திருமணம் நிச்சயமாறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்துல அதிகமாவே இருக்கு. திருமண சுபகாரிய முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அவசியம் இந்த காலகட்டத்துல சாதகமான சூழல் நிலவும். பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக ஒரு சிலர் முதலீடுகள் செய்வீங்க. அவங்க உடல் நலத்துல முன்னேற்றகரமான நிலை இருக்கும். புத்திர பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல சுப செய்தி கிடைக்கும்.
தாயோட அல்லது தாய் வழி உறவுகளோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்க கிட்ட பேசும்போது வாக்குவாதங்களை தவிர்த்து அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்துல நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான பாதிப்புகள், தசை பிடிப்பு அல்லது நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா முட்டி மற்றும் கணுக்கால் பகுதிகளில் காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் நலத்துல கூடுதல் அக்கறை தேவை. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஓவர் திங்கிங், அதிக சிந்தனைகள் காரணமா ஒரு சிலருக்கு மன நிம்மதி குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் தனிமையை விரும்புவீங்க. இந்த காலகட்டத்துல தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி செய்யறது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் காலையில எழுந்துக்கும் போது ஒரு 10 நிமிஷம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ண முயற்சி பண்ணுங்க. இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு. குறிப்பா சனிக்கிழமை தினங்கள்ல ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அல்லது வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபாடு செய்யறது உங்களுக்கு தொழில் ரீதியா இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி மன நிம்மதியை கொடுக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கு கீழ் பணிபுரியும் தொழிலாளர்கள் அல்லது தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறது உங்க கர்ம வினைகளை குறைத்து முன்னேற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சா உணவு தானம் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கோச்சார பலன்கள். கோச்சார ரீதியிலான பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில 80% என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறது தீர்மானிக்கப்படும். உங்க சுயஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் உங்க சுயஜாதகத்துல எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறுபடும்ங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்க சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்க கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.